வெல்கம் டு மை சேனல் கெமிஸ்ட்ரி. நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 4 கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ் லெசனோட பார்ட் 1 வீடியோ தான் பார்க்க போறோம். நம்ம இதுக்கு முன்னாடி சாப்டர் 3 மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் லெசன் பார்த்தோம். அந்த லெசன்ல நம்ம லாட் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் பத்தி, அதோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி, அதோட ப்ராப்பர்ட்டிஸ், அதோட ஆக்டிவிட்டீஸ் நம்ம எல்லாமே பார்த்தோம். ஸோ இந்த சாப்டர்ல அதே மாதிரி கார்பன் அப்படிங்கிறது ஒரு நான் மெட்டல், அது மெட்டல் கிடையாது. அந்த கார்பனை பத்தியும் அந்த கார்பன்ல இருந்து ஃபார்ம் ஆகிற காம்பவுண்ட்ஸ் பத்தியும் நம்ம டீடைலா பார்க்கலாம். ஓகே, ஸோ கார்பன் நமக்கு ஒரு இந்த உலகத்துல நமக்கு தேவையான மேக்சிமம் ப்ராடக்ட்ஸ் நம்ம கார்பன்ல இருந்து தான் தயாரிக்கிறோம் அப்படிங்கிறது இந்த லெசன் மூலியமா நமக்கு தெரியும். ஸோ ஆக்டிவிட்டி 4.1 கொடுத்துருக்காங்க. என்னன்னு பாருங்க. மேக் அ லிஸ்ட் ஆஃப் 10 திங்ஸ் யூ ஹேவ் யூஸ்ட் ஆர் கன்சியூம்டு சின்ஸ் த மார்னிங். மார்னிங்ல இருந்து நீங்க யூஸ் பண்ற திங்ஸ் 10 திங்ஸை நீங்க லிஸ்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. Compile this list with a list made by your classmates and then sort the items into the adjacent table. உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கம்பைல் பண்ண சொல்றாங்க. If there are items which are made up of more than one material, put them into both the relevant columns of the table. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திங்ஸ் மேட் ஆஃப் மெட்டல், திங்ஸ் மேட் ஆஃப் கிளாஸ் ஆர் கிளே, அதர்ஸ். ஸோ மெட்டல்ஸ்ல மேக்ஸிமம் என்னென்ன இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க. சம் யுட்டென்சில்ஸ் இருக்கும், அண்ட் தென் நம்ம இரும்பு பாக்ஸ், நம்மளோட பென்னு, ஏன்னா அந்த பென்னோட நீடில் நமக்கு அயன் தான், கரெக்டா? நம்மளோட மொபைல் ஃபோனு, ஸ்டீல் பாட்டில், ஃப்ரிட்ஜு, ஃபேனு எல்லாமே நெயில் கட்டர், நெயில் கட்டர் கூட நம்ம மெட்டல்ல தான் செஞ்சிருப்போம். அடுத்து கிளாஸ் ஆர் கிளேல என்ன இருக்கும்? மேபி சம் வாட்சோட திங்ஸ் இருக்கும், சம் டாய்ஸ் இருக்கலாம், கிளாஸோட டோரு, விண்டோ, பல்பு, டெஸ்ட் டியூபு, இந்த மாதிரியான மிரர், இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் கிளாஸ் ஆர் கிளேல இருக்கலாம். அதர்ஸ் எப்படி இருக்கும்? அதாவது அதர் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு, கரெக்டா? அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ற இந்த எரேசர்லாம் பார்த்தோம்னா மெட்டலும் கிடையாது, கிளாஸும் கிடையாது, கரெக்டா? அது அந்த ரப்பர் அப்படிங்கிற அந்த லிக்விட்ல இருந்து, ஒரு க்ளூ மாதிரியான லிக்விட்ல இருந்து அது கிடைக்குது. அண்ட் தென் நம்ம யூஸ் பண்ற க்ளோத், பேகு, சம் டாய்ஸ், த்ரெட்டு, இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாமே மெட்டலும் கிடையாது, கிளாஸும் கிடையாது, கிளேவும் கிடையாது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் அதர்ஸ்ல நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி நோட் பண்ண சொல்றாங்க. ஸோ இது எதுக்கு பண்ண சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நீங்க மெட்டல்ஸா இருக்கட்டும், கிளாஸ் ஆர் கிளேயா இருக்கட்டும், அதர் ஐட்டம்ஸா இருக்கட்டும், ஓகே. ஸோ மெட்டல்ஸ் ஃபுல்லா மெட்டல் ஆனதா இருக்கும், கிளாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ்ல ஆனதா இருக்கும். அதர்ஸ் ஐட்டம் பார்த்தோம், அதாவது இந்த லாஸ்ட் காலம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த லாஸ்ட் காலம்ல இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த காம்பவுண்ட்ஸ் கார்பனால மேடானதா தான் இருக்கும். ஓகே, so most of the compounds are made by carbon. Okay, so ஒரு question கேக்குறாங்க, can you think of a method to test this? இத நம்ம டெஸ்ட் பண்றதுக்கு ஏதாவது மெத்தட் இருக்கா? What would be the product if a compound containing carbon is burnt? கார்பன் burn ஆகும் பொழுது எந்த ப்ராடக்ட் வரும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகே, அண்ட் மூணாவது, do you know of any test to confirm this? கார்பன் தான் நமக்கு வருது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது டெஸ்ட் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. இந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நம்ம ஆன்சர் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஓகே, ஸோ அவங்களே ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபுட்டு, க்ளோத்து, மெடிசின்ஸ், புக்ஸ், இது எல்லாமே many other things, இது எல்லாமே based on versatile element of carbon. அப்படின்னா கார்பனோட நிறைய ஃபார்ம்ஸ் தான் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்றோம். ஓகேவா? அந்த ஃபுட்டா இருக்கட்டும், க்ளோத்தா இருக்கட்டும், மெடிசினா இருக்கட்டும், புக்கா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே நம்ம கார்பன் இருக்கு. ஓகே, இதை தவிர என்ன சொல்றாங்கன்னா, ஆல் லிவிங் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் கார்பன் பேஸ்ட். நம்மளோட டிஎன்ஏ இருக்கு பாத்தீங்களா, ஆல் த லிவிங் ஸ்ட்ரக்சர்ஸ், ஒரு செல் உயிரி, சிங்கிள் செல் லிவிங் திங்கா இருக்கட்டும், அல்லது நம்மள மாதிரி மல்டிபிள் செல் லிவிங் திங்கா இருக்கட்டும், ஆல் த லிவிங் ஸ்ட்ரக்சர் பேஸ்ட் ஆன் கார்பனை பொறுத்து தான் இருக்கும். கார்பன் தான் இருக்கு. நம்மளோட அந்த டிஎன்ஏவே கார்பன் ரிலேட்டடா தான் இருக்கு. அதாவது டிஎன்ஏ ஆல்சோ ஹேவிங் கார்பன். ஓகே,
இப்போ நம்மளோட எர்த் கிரஸ்ட்ல பிரசன்ட் ஆயிருக்கிற கார்பன் பார்த்தோம்னா ரொம்ப கம்மியான அளவு தான். ரொம்ப ரொம்ப கம்மியான அளவு. ஈவன் 0.02% ஆஃப் கார்பன் தான் வந்து நம்மளோட எர்த் கிரஸ்ட்ல இருக்கிறது. அதுவும் எந்த மாதிரியான மினரல் ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னா கார்பனேட். கார்பனேட்னா நம்ம என்ன சொல்லுவோம்? CO3, கால்சியம் கார்பனேட், CaCO3 அப்படின்னு சொல்றோம்ல. அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் கார்பனேட், அப்புறம் கோல், சார்கோல் சொல்றோம்ல அந்த கோல், அண்ட் தென் பெட்ரோலியம். இந்த ஃபார்ம்ல தான் நம்மளோட எர்த் கிரஸ்ட்ல கார்பன் வந்து இருக்கு. அண்ட் நம்மளோட அட்மாஸ்பியர்ல 0.3% ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இருக்கு. ஓகே, இந்த ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கார்பன் நம்ம உலகத்துல இருந்தாலும் கார்பனினுடைய இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது அளவில்லாதது. ஒரு இம்மென்ஸ் effect of importance carbon is having. Okay, so இந்த லெசன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா கார்பனோட ப்ராப்பர்ட்டிஸ், allotropes of carbon and கார்பனினுடைய another forms, அதுதான் allotropes னு சொல்லுவோம். அண்ட் கார்பன் எந்த அளவுக்கு நமக்கு இம்பார்ட்டன்ட், இது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட், பாண்டிங் இன் கார்பன். கார்பன்ல வந்து பாண்டிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து லாஸ்ட் சாப்டர் மெட்டல்ஸ் அண்ட் நான்மெட்டல்ஸ் சாப்டர்ல நம்ம பார்த்திருப்போம் அயானிக் பாண்ட்னா என்ன. அயானிக் பாண்ட்னா ஒரு கேட்டையான் இருக்கும், ஆனியான் இருக்கும், ஸ்ட்ராங் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். அண்ட் தென் அயானிக் பாண்டை பிரேக் பண்ணணும் அப்படின்னா we need high melting point and boiling point because ionic compounds are very strong அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். கார்பன்ல எந்த டைப் ஆஃப் பாண்ட் இருக்கும்னா கோவலன்ட் பாண்ட். ஓகே, ஸோ பாண்டிங்ல நமக்கு நிறைய டைப் இருக்கு. அது நீங்க 9th ஸ்டாண்டர்ட்லயே படிச்சிருப்பீங்க. அயானிக் பாண்ட், கோவலன்ட் பாண்ட், மெட்டாலிக் பாண்ட், இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. ஸோ கார்பன்ல இருக்கிற பாண்ட் என்னன்னா கோவலன்ட் பாண்ட். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் சாப்டர்ல அயானிக் பாண்ட் பத்தி பார்த்துருப்பீங்க. அது ஹை அண்ட் மெல்டிங் பாயிண்ட்ல இருக்கு. அண்ட் தே கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு பார்த்தோம். ஸோ இங்க இருக்கு பாருங்க, அயானிக் பாண்டுக்கும் கோவலன்ட் பாண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அயானிக் பாண்ட்ல எலக்ட்ரானை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணும் டு அட்டைன் ஆக்டெட் பொசிஷன். கரெக்டா? ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷனை அடையிறதுக்காக எலக்ட்ரானை டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் H2O. இப்போ ஹைட்ரஜன்ல ஒன்று இருக்கும், இந்த ஒரு ஹைட்ரஜன்ல ஒன்று இருக்கு. ஆக்சிஜன்ல பார்த்தோம் அப்படின்னா 6 இருக்கு. அண்ட் தென் ஆக்சிஜன் வந்து 8. ஸோ இங்கேயும் ஒன்று வந்து நமக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஓகேவா? அந்த ஹைட்ரஜன்ல இருக்கிற ஒன்னையும் இங்க வந்து நமக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி 8 அப்படிங்கிற ஒரு பொசிஷனை வந்து அடையுது. ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, எலக்ட்ரான் வந்து ஷேர் பண்ணும். கோவலன்ட் பாண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரானை வந்து ஷேர் பண்ணும். அதாவது மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்னு சொல்லுவாங்க. நீ ஒன்று கொடுக்குறியா, நானும் ஒன்று கொடுக்குறேன், அந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் குளோரின். குளோரினுக்கு இப்போ நீங்க வந்து லாஸ்ட் அந்த நம்ம லாஸ்ட் லெசன்லயே பார்த்தோம். குளோரினோட அட்டாமிக் நம்பர் 17. அப்போ 287 அப்படிங்கிற எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அதுக்கு இருக்கும். அப்போ 7 இருந்துச்சு அப்படின்னா they need 1 electron to attain octet. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா 2 குளோரின் ஆளுக்கு ஒன்னொன்னு மியூச்சுவலா ஷேர் பண்ணி அது ஆக்டெட் பொசிஷனை அடைஞ்சிரும். ஸோ அதுதான் வந்து மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்னா கோவலன்ட் பாண்டு. அயானிக் பாண்டுனா எலக்ட்ரானை டிரான்ஸ்ஃபர் பண்ணும். ஓகேவா? ஸோ கார்பன்ல இது எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம் கீழே. அண்ட் தென் நம்ம இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சம் கார்பன் காம்பவுண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மோஸ்ட் ஆஃப் த கார்பன் காம்பவுண்ட்ஸ் ஆர் புவர் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் த கார்பன் காம்பவுண்ட்ஸ் வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாது. ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி சாப்டர் 2லயே பார்த்தோம். அண்ட் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் லெசன்லயுமே நம்ம பார்த்தோம். நான் மெட்டல்ஸ் வந்து மோஸ்ட்லி நமக்கு எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாது. அதே மாதிரி கார்பன் இஸ் an example for non-metal. So it is a poor conductor of electricity. So இங்க from the data given by 4.1 table என்ன கொடுத்திருக்காங்கன்னா கார்பன் காம்பவுண்ட்ஸ் உடைய மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் அசிட்டிக் ஆசிட் CH3COOH.
இந்த அசிட்டிக் ஆசிட்ல வந்து என்னென்ன எலமெண்ட்லாம் இருக்கு? கார்பன் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு, அண்ட் தென் ஆக்சிஜன் இருக்கு. அப்ப இது ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் கார்பன் காம்பவுண்ட். அதோட மெல்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட் பார்த்துக்கோங்க. அடுத்து குளோரோஃபார்ம். நமக்கு மயக்க மருந்து கொடுக்குறாங்கல்ல ஆபரேஷன் தியேட்டர்லாம், அதுதான் குளோரோஃபார்ம். இதுல வந்து கார்பன் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு, குளோரின் இருக்கு. எத்தனால் CH3 CH2OH அண்ட் மீத்தேன் CH4 மீத்தேன் கேஸ் எடுக்கிறது அந்த மாதிரிலாம் சொல்றாங்கல்ல, ஸோ அதுதான். ஸோ இது எல்லாமே எக்ஸாம்பிள் ஃபார் கார்பன் காம்பவுண்ட்ஸ். ஸோ இதுலலாம் பாருங்க அதோட மெல்டிங் பாயிண்ட் ஒரு 200, 150, 90 இந்த மாதிரி தான் இருக்கு. நம்ம வந்து மெட்டல்ஸ்ல பார்த்தப்போ, மெட்டல்ஸ் லெசன்ல பார்த்தப்போ அதோட மெல்டிங் பாயிண்ட்ஸ்லாம் எவ்வளோ இருந்துச்சு? 1000, 2000 அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அப்ப கம்பேர் டு தட் ஒன், கார்பன் இஸ் ஹேவிங் low boiling point and melting point, ஓகேவா, compared to ionic compounds. And then melting point, boiling point அதிகமா இருந்துச்சுன்னா they need strong electrostatic they have strong electrostatic force of attraction அப்படின்ட்டு நம்ம சொன்னோம். ஸோ இதுல இருந்து இப்ப நமக்கு என்ன தெரியுதுன்னா, force of attraction between the molecules are not very strong in carbon compounds. ஓகேவா, புரிஞ்சா? இந்த காம்பவுண்ட்ஸ் வந்து நான் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியா இருந்தாலுமே இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு doesn't give rise to any ions. இது வந்து எந்த விதமான அயான்ஸையும் வந்து ரைஸ் பண்ணாது அதோட பாண்டிங்ல. ஓகேவா? ஸோ நம்ம கிளாஸ் 9லயே வந்து எந்தெந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் எல்லாமே கம்பைன் ஆகுமோ, நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ், அப்புறம் எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன், இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் அட்டாமிக் நம்பர் ஆஃப் கார்பன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 6. நம்ம இப்போ ஒரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும்னா நமக்கு கண்டிப்பான முறையில அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சிருக்கணும். அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சாதான் நம்ம வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுத முடியும். ஸோ இங்க வந்து நமக்கு 6ன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப அட்டாமிக் நம்பர் 6னா கே ஷெல்ல வந்து 2 போடணும். 2, 6ல 2 போச்சுன்னா ரிமைனிங் 4. அப்ப 4. இதுதான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். 2, 4. அதாவது எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூஷன். ஃபர்ஸ்ட் 2 போடணும், அடுத்து வந்து 4 போடணும். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்னா அது வேற. அது 1s2, 2s2, 2p2 அந்த மாதிரி எழுதுவோம். ஓகேவா? இது வந்து எலக்ட்ரானோட டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இப்போ இவங்க இன்னொரு கொஸ்டின் கேட்குறாங்க. இதுதான் வந்து எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூஷன். நம்ம இங்க எழுதியாச்சு 2, 4. இப்போ என்ன கொஸ்டின்னா, how many electrons, how many valence electrons will carbon have? அதாவது வேலன்ஸ் ஷெல். வேலன்ஸ் ஷெல்னா என்னதுன்னா கடைசி ஷெல். கடைசி ஷெல்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நீங்களே பார்த்து சொல்லுங்க, கடைசி ஷெல்ல எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? 4 இருக்கு. டு அட்டைன் ஆக்டெட் எத்தனை எலக்ட்ரான் அதுக்கு தேவை? இன்னும் 4 எலக்ட்ரான் அதுக்கு தேவை. ஸோ 4 எலக்ட்ரான் வந்து அதுக்கு தேவை. ஓகேவா? 4 எலக்ட்ரான் யாராவது கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஆக்டெட் பொசிஷனா மாறிடும். அதாவது அந்த நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் அப்படின்ட்டு மாறிடும். கரெக்டா? ஸோ இப்ப சப்போஸ் ஒரு அயானிக் காம்பவுண்டா இருந்துச்சு அப்படின்னா ஒண்ணு 4 எலக்ட்ரானை யாருக்காவது லாஸ் பண்ணோம், அல்லது 4 எலக்ட்ரான் வேற யார்கிட்டயா இருந்தாவது கெயின் பண்ணும். கெயின் பண்ணி ஒரு அயானிக் காம்பவுண்டா மாறி ஒரு அந்த நோபல் கேஸோட கான்ஃபிகரேஷன்ல வந்துடும். கார்பனா இருக்கிறதுனால இது 4 எலக்ட்ரான்ஸ் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல இருக்கு. ஸோ அது வந்து என்ன பண்ணணும்னா ஒன்னு 4 எலக்ட்ரானை கெயின் பண்ணணும் அல்லது லாஸ் பண்ணணும். இப்ப கார்பனுக்கு வந்து ஒரே ஒரு கேப்பபிலிட்டி இருக்கு. மித்த எலக்ட்ரான்ஸ் இப்ப குளோரினா இருக்கட்டும், குளோரின்னா நமக்கு வந்து 7 இருக்கும். அது ஒரே ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டு அது ஸ்டேபிளா மாறிடும். இப்ப சோடியம் எடுத்துக்கிறோம்னா அட்டாமிக் நம்பர் 11. 2, 8, 1 இருக்கும். அந்த ஒரு எலக்ட்ரானை ஈஸியா ரிலீஸ் பண்ணிட்டு அது ஆக்டெட் பொசிஷனா மாறி ஸ்டேபிளா மாறிடும். இப்ப குளோரினுக்கு ஒரே ஒரு கேப்பபிலிட்டி இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா அது எலக்ட்ரானை கெயினும் பண்ணிக்கிறோம், லாஸும் பண்ணிக்கிறோம். கெயின் பண்ணி ஒரு யார்கிட்டயாவது இருந்து 4 எலக்ட்ரானை கெயின் பண்ணி 2, 8 மாறும். அது ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன். அல்லது யார்கிட்டயாவது 4 எலக்ட்ரானை லாஸ் பண்ணி
2 மாறும். ஸோ 2 இருக்கிறது ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன். ஸோ அந்த மாதிரி எலக்ட்ரானை அதை கெயினும் பண்ணிக்கிறோம், லாஸும் ஆகிக்கிறோம். ஸோ அதான் இங்க கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, கார்பன் வந்து it would gain 4 electrons forming C4 minus ion. C4 minus ஃபார்ம் பண்ணுது. ஏன்னா 4 எலக்ட்ரானை வாங்கிக்குது. 4 எலக்ட்ரானை வாங்கிடுச்சுன்னா என்னவா இருக்கும்? 2,8 மாறிடும். கரெக்டா? 2,8 அந்த மாதிரி மாறிடும். பட் என்ன சொல்றாங்கன்னா, it would be difficult for the nucleus with 6 protons to hold on to 10 electrons. That is 4 extra electrons. சப்போஸ் இப்ப இதெல்லாம் நம்ம வந்து என்னவா பேசிட்டு இருக்கோம்னா, சப்போஸ் கார்பன் வந்து ஒரு அயானிக் காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம். ஸோ கார்பன் சப்போஸ் அயானிக் காம்பவுண்டா மாறுச்சுன்னா அது எலக்ட்ரானை கெயின் பண்ணலாம், லாஸும் பண்ணலாம் டு அட்டைன் ஆக்டேட் காம்பவுண்ட் ஆர் ஆக்டேட் கான்ஃபிகரேஷன். ஃபர்ஸ்ட் 4 எலக்ட்ரானை கெயின் பண்ணா C4 மைனஸா ஆனியானா மாறும். பட் அது டிஃபிகல்ட். ஏன் அப்படின்னா ஒரு நியூக்ளியஸ் 6 புரோட்டான்ஸ் தான் இருக்கு. ஆனா அந்த நியூக்ளியஸ்குள்ள இருக்கிற அந்த 6 புரோட்டான்ஸ் 10 எலக்ட்ரான்ஸை ஹோல்டு பண்ணணும். அதாவது எக்ஸ்ட்ரா 4 எலக்ட்ரான்ஸ். அப்ப அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதனால அது ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா ஒரு 6 புரோட்டான்ஸ் இருக்கிற ஒரு நியூக்ளியஸ் எப்படி 10 எலக்ட்ரானை வந்து ஹோல்டு பண்ணும்? கரெக்டா? ஸோ இப்ப பாருங்க, இப்ப இதுதான் வந்து நியூக்ளியஸ்ன்னு வச்சுக்கோங்க. இந்த நியூக்ளியஸ்குள்ள என்ன இருக்குன்னா 6 புரோட்டான்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஷெல்லுல 2 எலக்ட்ரான், அடுத்த ஷெல்லுல 2 எலக்ட்ரான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஷெல்ல பார்த்தோம்னா இதான் குட்டி உள்ள இருக்கிறது நியூக்ளியஸ். ஃபர்ஸ்ட் ஷெல்லுல ஒரு 2 எலக்ட்ரான், அடுத்து வந்து 6 எலக்ட்ரான் இருக்கு. 4 5 6 7 8 இந்த மாதிரி 8 எலக்ட்ரான் இருக்கு. பட் உள்ள இருக்கிற நியூக்ளியஸ்ல 6 தான் இருக்கு. ஸோ 2 + 8 10 எலக்ட்ரானை அந்த குட்டியான அந்த நியூக்ளியஸ் வந்து ஹோல்டு பண்ணணும். ஸோ இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட். சப்போஸ் கார்பன் வந்து அந்த 4 எலக்ட்ரானை லாஸ் பண்ணுச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, 4 எலக்ட்ரானை லாஸ் பண்ணுச்சுன்னா C4 பிளஸ் கேட்டையானா மாறும். பட் இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ 4 எலக்ட்ரான் அது வந்து லாஸ் பண்ணணும். ஸோ 4 எலக்ட்ரானை அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அதை ரிமூவ் பண்றதுக்கு 6 protons இருக்கு. பட் they need large amount of energy to remove 4 electrons. நிறைய எனர்ஜி தேவை அதை ரிமூவ் பண்றதுக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் இப்போ இந்த நியூக்ளியஸ்ல 6 protons இருக்கு. அந்த 6 protons ஜஸ்ட் 2 எலக்ட்ரானை மட்டும் பிடிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை இல்லையா? ஸோ இது ரெண்டுமே வந்து நாட் பாசிபிள். சப்போஸ் இது எல்லாமே எதுக்கு சொல்றாங்கன்னா, கார்பன் ஒரு அயானிக் காம்பவுண்டா இருந்துச்சுன்னா அது வந்து 4 எலக்ட்ரானை ஒண்ணு கெயின் பண்ணணும் அல்லது லாஸ் பண்ணணும். கெயின் பண்ணாலும் அதுக்கு முடியாது. ஏன்னா வந்து 6 புரோட்டான் ஒரு 10 எலக்ட்ரானை ஹோல்டு பண்ண முடியாது. லாஸ் பண்ணணும்னா 4 எலக்ட்ரானை லாஸ் பண்ணணும். 4 எலக்ட்ரானை லாஸ் பண்றதுக்கு they need large amount of energy to break the bond. அதாவது break the bond இல்ல சாரி, to break the structure, எலக்ட்ரானோட ஸ்ட்ரக்சரை. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஓவர் கம் பண்றதுக்காக தான் கார்பன் வந்து அயானிக் காம்பவுண்டா இல்லாம அது கூட பேர் பண்ற காம்பவுண்ட் கூட மியூச்சுவல் ஷேரிங் பண்ணிக்குது. நம்ம பார்த்தோம் இல்லையா? நம்ம வந்து கோவலன்ட் காம்பவுண்ட்னா என்னன்னு பார்த்தோம். மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அதாவது ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான் வந்து ரெண்டுலயுமே நடக்கணும். எந்தெந்த காம்பவுண்டோடலாம் வந்து அது வந்து பாண்ட் மேக் பண்ணுதோ அந்த மேக் பண்ற அந்த காம்பவுண்டோட மியூச்சுவலா ஷேர் பண்ணும் எலக்ட்ரானை டு அட்டைன் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன். புரிஞ்சிருச்சா? இப்போ கார்பன்னா அது கோவலன்ட் பாண்ட் மேக் பண்ணுது. கோவலன்ட் பாண்ட் எப்படி மேக் பண்ணும்னா, அதோட வேலன்ஸ் ஷெல்லுல இருக்கிற 4 எலக்ட்ரானை அது கூட கார்பனோட பாண்ட் மேக் பண்ற வர்ற காம்பவுண்டோட மியூச்சுவலா ஷேர் பண்ணுது. அதாவது ஒண்ணு கொடுத்துட்டு
கொண்டு வாங்கிக்குது. அததான் கோவலன்ட் பாண்ட் அப்படின்ட்டு சொல்றோம். ஸோ நீங்க ஆல்ரெடி அயோனிக் பாண்ட், கோவலன்ட் பாண்ட் இதை பத்திலாம் நல்லா தெளிவா படிச்சிருப்பீங்க 9th ஸ்டாண்டர்ட்ல. ஆமே கரெக்ட். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க பாருங்க, நான் ஒரு எக்ஸாம்பிள் கூட கொடுத்துருக்கேன். கார்பன் இருக்கு, 4 ஹைட்ரஜன் இருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்டே தெரியும் கார்பனோட அந்த எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் 2 இருக்கும், 4. ஓகேவா? ஸோ ஹைட்ரஜனோட எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கும்னா ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 1. ஸோ ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் அதோட K ஷெல்ல பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ ஹைட்ரஜன் வந்து ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் அடையிறதுக்கு they need extra 1. கரெக்டா? ஹைட்ரஜன் வந்து ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் அடையணும் அப்படின்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து எத்தனை எலக்ட்ரான் தேவை? ஒரே ஒரு எலக்ட்ரான் தேவை. ஸோ பிளஸ் 1 நம்ம போட்டோம்னா அது வந்து நமக்கு ஸ்டேபிளா மாறிடும். பட் இங்க பாருங்க, இந்த கார்பனுக்கு வந்து இன்னும் எத்தனை தேவை? பிளஸ் 4 தேவை. ஸோ இங்க ஒரு 1 தேவை, இங்க வந்து எத்தனை தேவைன்னா பிளஸ் 4. நமக்கு வந்து 4 வந்து நமக்கு கண்டிப்பான முறையில் தேவை. ஸோ 4 இருந்துச்சுன்னா இது ஸ்டேபிளா மாறிடும், 1 இருந்துச்சுன்னா இது ஸ்டேபிளா மாறிடும். இப்போ இங்க இருக்கிற 4ஐயும் இந்த கார்பனோடது கிரீன் கலர் அப்படின்ட்டு நீங்க வச்சுக்கோங்க. ஓகேவா? அசியூம் பண்ணிக்கோங்க. கார்பன்ல இருக்கிற ஒரு எலக்ட்ரானை இங்க வச்சுக்கோங்க. ஹைட்ரஜன் கிட்ட ஒரு எலக்ட்ரான் இருக்கு, அது ரெட் கலர்ல மார்க் பண்ணிருக்கோம். ஸோ எலக்ட்ரான் ஃப்ரம் கார்பன் வந்து ரெட் கலர், எலக்ட்ரான் ஃப்ரம் ஹைட்ரஜன் வந்து கிரீன் கலர். ஸோ இது ரெண்டுமே மியூச்சுவலா ஷேர் பண்ணுது. அதோட அந்த K ஷெல்லையும் இதோட இந்த L ஷெல்லையும் பக்கத்துல வச்சு அப்படியே வந்து இங்க வந்து உள்ளுக்குள்ள ஆல்ரெடி கார்பன்ல வந்து உள்ளுக்குள்ள இங்க ஒரு 2 எலக்ட்ரான் ஆல்ரெடி வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இப்ப கவுண்ட் பண்ணி பாருங்க. 1 2 3 4 5 6 7 8. 8 எலக்ட்ரான். 8 எலக்ட்ரான்னா என்னது? ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன். ஸோ ஸ்டேபிளா மாறிடுச்சு. இப்போ இந்த கார்பனும் ஸ்டேபிளா மாறிடுச்சு. கார்பனை பொறுத்த வரைக்கும் 1 2 3 4 5 6 7 8 8 கிடைச்சிருச்சு. ஹைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் 1 and 2 கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ இந்த இதுக்கும் ஸ்டேபிள் ஆயிடுச்சு, இதுக்கும் ஸ்டேபிள் ஆயிடுச்சு. ஸோ கார்பன் ஸ்டேபிள், ஹைட்ரஜனும் ஸ்டேபிள் ஆயிடுச்சு. they formed a compound. அந்த காம்பவுண்டோட நேம் என்னன்னா CH4, மீத்தேன். மீத்தேனோட ஸ்ட்ரக்சர் தான் இது. இந்த மாதிரி தான் அது வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? CH4. இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் இதெல்லாம் சொல்றோம்ல. ஸோ ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறது நத்திங் பட் ஒரு காம்பவுண்ட் வந்து ஸ்டேபிளான ஒரு எலக்ட்ரானிக் ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படின்னா, எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு அப்படின்னா அதோட ஷெல் இருக்கு பாத்தீங்களா? ஷெல்லுல 1 2 இருக்கணும், அப்படி இல்லைன்னா 8 இருக்கணும். இந்த 2 வந்து ஒன்லி ஃபார் K ஷெல், அதாவது நியூக்ளியஸ்க்கு பக்கத்துல இருக்கிற ஷெல் தான் வந்து நம்ம K ஷெல்னு சொல்லுவோம். ஸோ K ஷெல் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து 2வா இருக்கணும். இதே இது அது வந்து L ஷெல், M, N இந்த மாதிரி ரிமைனிங் ஷெல்லுக்கு வந்து 8 இருக்கணும். ஓகேவா? புரிஞ்சா? ஸோ இது உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைச்சேன், இந்த தடவை சொல்லிட்டேன் நான். ஸோ ஒரு ஸ்டேபிள் டிஸ்ட்ரிபியூஷனா இருக்கு அப்படின்னா K ஷெல்லுனா 2 எலக்ட்ரான் இருக்கணும், ரிமைனிங் இருக்கிற L, M, N இந்த மாதிரியான ஷெல்லுக்கு வந்து 8 இருக்கணும். இது இருந்தாதான் ஸ்டேபிள் டிஸ்ட்ரிபியூஷன். ஸ்டேபிள்னா என்னது? அதாவது ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த ஸ்டேபிள் டிஸ்ட்ரிபியூஷன்ல இருக்கிற காம்பவுண்ட நம்ம வந்து பிரேக் பண்ண முடியாது. அதை நம்ம பிரேக் பண்ணணும்னா we need to give some energy to break those bonds. நம்ம வந்து பல எனர்ஜிகளை கொடுக்கணும். ஹீட் எனர்ஜியோ, ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியோ, இந்த மாதிரி நம்ம ஏதோ ஒரு எனர்ஜி அதை கொடுத்துதான் நம்ம பிரேக் பண்ணி நம்ம இது பண்ண முடியும். அதாவது ஸ்டேபிளா இருக்கும், அன்ரியாக்டிவ். நம்மளா ஏதாவது பண்ற வரையும் அது ரியாக்ட் பண்ணாது. இந்த K ஷெல், L ஷெல் இதெல்லாம் சொன்னோம்ல, அது இதுதான். இப்ப இது ஒரு ஆட்டம் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும், நியூக்ளியஸ்க்குள்ள புரோட்டானும் நியூட்ரான்ஸும் இருக்கும். அந்த நியூக்ளியஸ் சுத்தி நமக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு இருக்கும். அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு பர்டிகுலரா நமக்கு டிஸ்ட்ரிபியூட்டா இருக்கும்.
அது ஒவ்வொரு ஷெல்லா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும். எப்படி வந்து நடுவுல வந்து நம்ம சோலார் சிஸ்டம்ல சன்னு அந்த மாதிரி நமக்கு அடுத்தடுத்து நமக்கு பிளானட்ஸ் இருக்கோ, அதே மாதிரியே எலக்ட்ரான்ஸும் அப்படியே அடுத்தடுத்த ஷெல்ஸ்ல வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் நியூக்ளியஸ்க்கு பக்கத்துல இருக்கிற ஷெல் கே ஷெல், அடுத்து எல், மூணாவதா இருக்கிறது எம், நாலாவதா இருக்கிறது என். ஓகேவா? சோ இதுக்கு வந்து நம்பர் வந்து 1 2 3 4 அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சோ இதுக்கு ஆக்சுவலா வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2n ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்ப வந்து 1 அப்படின்னா இப்ப அந்த எண் அப்படிங்கிறது 1 2 3 4 தான். இப்ப சப்போஸ் கேஷல் அப்படின்னா எப்படி நம்ம சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2 இன்ட்டு n ஸ்கொயர் தானே. அப்ப 1 ஸ்கொயர்னா என்னது 1. அப்ப ஈக்குவல் டு ஆன்சர் வந்து 2. அப்போ கே ஷெல்ல வந்து எத்தனை எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னா 2 எலக்ட்ரான்ஸ். 2 எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? அடுத்து அகைன் வந்து எல் அப்படின்னா எல் ஷெல் வந்து 2. அப்ப 2 இன்ட்டு 2 ஸ்கொயர். 2 ஸ்கொயர்னா 4. அப்போ 2 இன்ட்டு 4 என்ன வரும்? 2 இன்ட்டு 4 8. அப்போ எல் ஷெல்ல எத்தனை எலக்ட்ரான் இருக்கணும் அப்படின்னா 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். ஓகேவா? புரிஞ்சா? அடுத்து 3. அப்ப 2 இன்ட்டு 2n ஸ்கொயர் தான் ஃபார்முலா. n equal to 3. அப்போ 3 3s are 9. 2 into 9 18. ஓகேவா? அப்போ நெக்ஸ்ட் ஷெல்ல 18 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து KLMN 2 into 4 4s are 16. 16 into 2 வந்து எவ்வளவு வரும்? 32. ஓகேவா? 32. அப்போ அடுத்த ஷெல்லுல 32 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ 32 எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கணும். இந்த மாதிரி தான் இப்போ ஃபர்ஸ்ட் ஷெல்ல 2 8 18 32 இந்த மாதிரி தான் வந்து போகும். இந்த மாதிரி அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? 2 8 18 30 இந்த மாதிரிலாம் வந்து நமக்கு அப்படியே போய்கிட்டே இருக்கும். அடுத்து வந்து 2 2s are அதாவது 2n ஸ்கொயர் அதுதான் ஃபார்முலா. n is nothing but 1 2 3 4 5 6 அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். எத்தனை எலிமெண்ட் இருக்கு, எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அந்த எலக்ட்ரானை கம்ப்ளீட் பண்றதுக்காக இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அப்போ ஒவ்வொரு ஷெல்லுக்கும் இந்த 2 8 18 32 அந்த ஷெல்லு கம்ப்ளீட் ஆனாதான் அது ஸ்டேபிள் பொசிஷனை அடையும். ஓகேவா? சோ அந்த ஸ்டேபிள் பொசிஷனை அடையிறதுக்காக தான் இவ்வளோ பாடு. எலக்ட்ரானை லாஸ் பண்றது, கெயின் பண்றது, மியூச்சுவல் ஷேரிங் பண்றது. இப்ப வந்து நம்ம சர்வைவ் ஆகணும்னா நம்மளை காப்பாத்திக்கிறதுக்காக நம்ம என்னென்னலாம் பண்றோம்? நம்ம வந்து சாப்பாடு சாப்பிடுறோம். ஸோ அந்த சாப்பாடை நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்காக நமக்கு ஒரு சேலரி வேணும். அதுக்காக நம்ம வேலை பார்க்கணும், நம்ம படிக்கணும், நம்ம குழந்தைங்களை வளர்க்கணும். இதுக்காக நம்ம என்னென்ன பாடுபடுறோம்? அதே மாதிரிதான் இதுவும் ஒரு விதமான ஒரு சர்வைவல் தான். அந்த ஒரு எலமெண்ட் காம்பவுண்ட் மேக் பண்ணுது. அந்த காம்பவுண்ட் அது தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக அது ஸ்டேபிளா மாறுறதுக்காக என்னென்னலாம் பண்ணுது. ஓகேவா? அவ்வளவுதான். ஸோ சிம்பிளா முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைச்சேன். அவ்வளவுதான். ஸோ சிம்பிளஸ்ட் மாலிகுலர் ஃபார்ம் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து 1, அட்டாமிக் நம்பர் 1. அந்த 1 வந்து நம்ம கே ஷெல்ல போட்டோம் அப்படின்னா இந்த கே ஷெல்ல ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும் நமக்கு வந்து என்ன இருக்குன்னா இருக்கும். கரெக்டா? இப்போ இதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்டே பார்த்த மாதிரி 2n ஸ்கொயர். அப்போ 2 into 1 square is equal to 2. அப்போ 1 more electron they need to attain stable configuration. அப்போ 1 more electron யார்கிட்டயாவது இருந்து வாங்கிக்கணும். இப்போ நம்ம இங்க ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் CH4ன்னு. பட் நம்ம இன்னொன்னும் பண்ணலாம். இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஹைட்ரஜனுக்கு ஆல்ரெடி ஒரு இப்போ ஒரு ஹைட்ரஜன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதுல வந்து நமக்கு ஒரு எலக்ட்ரான் இருக்கு. இப்போ இந்த ஹைட்ரஜனோட இன்னொரு ஹைட்ரஜன்ல இருக்கிற ஒரு எலக்ட்ரானை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா H2 மாறிடும். கரெக்டா? சோ இப்போ இது H2 ஹைட்ரஜனா மாறிடுது.
ஸோ இதுவும் ஒரு ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் தான், ஸ்டேபிள் டிஸ்ட்ரிபியூஷன் தான். அதுதான் இங்க ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. தட்ஸ் இட். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, ஹைட்ரஜன் ஆட்டம், ரெண்டு ஹைட்ரஜனும் மியூச்சுவலா எலக்ட்ரானை ஷேர் பண்ணிக்குது. மியூச்சுவல் ஷேர் பண்ணிக்கிறதுனால H2 மாலிகுலா மாறுது. ஷேர்டு எலக்ட்ரான்ஸ் இது இப்படிதான் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. ஸோ இந்த ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து மியூச்சுவலா ஷேர் பண்றதுதான் நம்ம வந்து என்ன பண்றோம்னா கோவலன்ட் பாண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஹைட்ரஜன் அதாவது H2 மாலிகுல்ல இருக்கிற பாண்ட் வந்து கோவலன்ட் பாண்ட் அப்படிங்கிறது நமக்கு இதுல இருந்து தெரியுது. இப்போ இதே மாதிரி நம்ம நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். அட்டாமிக் நம்பர் ஆஃப் குளோரின் வந்து 17. அப்போ அதோட டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எப்படி இருக்கும்? 2, 8, 7. So they need one more electron to attain stable configuration. அப்போ நம்ம ஹைட்ரஜன்ல வந்து நமக்கு வந்து என்ன தேவை? இப்போ இது வந்து குளோரின் பிளஸ் இப்ப ஹைட்ரஜன்ல வந்து ஒன்னே ஒண்ணு இருக்கு. அப்ப இந்த ஒன்னு ஃப்ரம் ஹைட்ரஜன். ஸோ இப்போ இது ரெண்டும் நமக்கு சேர்ந்து நமக்கு 2, 8, 8ல குளோரினுக்கு மாறிடலாமா? ஸோ குளோரினுக்கு ஒன்னு தேவை, ஹைட்ரஜன்ல ஒன்னு இருக்கு. ஸோ இது ரெண்டுமே மியூச்சுவலா ஷேர் பண்ணி HCl ஹைட்ரஜன் குளோரைடு அப்படிங்கிறது ஃபார்ம் பண்ணிக்கலாமா? ஸோ இந்த மாதிரி நிறைய நமக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து இருக்கு. ஓகேவா? Cl2 ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே ஒன்னு தேவை. இன்னொரு ஹைட்ரஜன், இன்னொரு ஒரு குளோரின் நம்ம எடுத்துக்கிட்டோம். 2, 8, 7. இது வந்து 1 குளோரின். இன்னொரு குளோரினுக்கு 2, 8, 7. இப்ப இது ரெண்டுக்குமே வந்து ஒரு எலக்ட்ரான் தேவை. இது ஒரு எலக்ட்ரானை கொடுத்து இது ஒரு எலக்ட்ரானை கொடுத்து மியூச்சுவலா ஷேர் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா Cl2 அப்படின்ட்டு நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாமா? குளோரின் இதற்கு பாத்தீங்களா, குளோரின் அப்படிங்கிற ஒரு டைஅட்டாமிக் மாலிகுல். இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள், ஹைட்ரஜன் H2, ஆக்சிஜன் O2 டபுள் பாண்ட் மேக் பண்ணுது. ஸோ இங்க வந்து 4 எலக்ட்ரானை ஷேர் பண்ணுச்சு. அதாவது இப்போ நமக்கு ஒரு காம்பவுண்ட் மேக் பண்றப்ப பாண்ட் ஃபார்ம் ஆகுது பாத்தீங்களா. இப்போ ஒன் சிங்கிள் பாண்ட் இஸ் ஈக்குவல் டு 2 எலக்ட்ரான். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸ். சிங்கிள் பாண்டை வந்து ஒரு சிங்கிள் பாண்ட் வந்து எப்படி மேட் ஆகும் அப்படின்னா 2 எலக்ட்ரான்ஸ் கம்பைன் ஆகி ஒரு சிங்கிள் பாண்ட் மேட் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ டபுள் பாண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டபுள் பாண்ட்னா 2 + 2 4 எலக்ட்ரான்ஸ். ஓகே, ஸோ அதே மாதிரி நமக்கு ட்ரிபிள் பாண்ட் இருக்கும். ட்ரிபிள் பாண்ட் இஸ் equal to 2 + 2 + 2 6 electrons. ஓகேவா? இதை நீங்க மறக்கவே கூடாது. நமக்கு 4 பாண்ட் எல்லாம் மேக் ஆகாது. ஒன்லி சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட் தான். நம்ம வந்து அல்கேன்ஸ், அல்கீன்ஸ், அல்கைன்ஸ் சொல்லுவோம். கரெக்டா? ஸோ சிங்கிள் பாண்ட்னா 2 எலக்ட்ரான், டபுள் பாண்ட்னா 4 எலக்ட்ரான், ட்ரிபிள் பாண்ட்னா 6 எலக்ட்ரான். இப்ப இங்க வந்து 2 எலக்ட்ரான் ஷேர் ஆகுது, அதனால நமக்கு சிங்கிள் பாண்ட் ஃபார்ம் ஆகுது, which is nothing but 2 electron. இங்க ஆக்சிஜன்ல இங்க இருந்து 2 எலக்ட்ரான் கொடுக்குது, இங்க இருந்து 2 எலக்ட்ரான் கொடுக்குது. ஸோ 4 எலக்ட்ரான் நமக்கு ஷேர் ஆகுது. ஸோ 4 எலக்ட்ரான் ஷேர் ஆகுறதுனால இங்க வந்து நமக்கு டபுள் பாண்ட் மேக் ஆகும். ஸோ O2 ஓட ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தோம்னா O டபுள் பாண்ட் O. புரியுதா? ஸோ இதுதான் வந்து எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்க பாருங்க, நைட்ரஜன் வந்து இங்க இருந்து 3 எலக்ட்ரானை கொடுக்குது, இங்க இருந்து 3 எலக்ட்ரானை கொடுக்குது. நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 7. நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் வந்து நைட்ரஜன் has the atomic number of 7. அப்போ 2, 5 2, 5. ஸோ அதுக்கு 3 எலக்ட்ரான் தேவை. அப்ப என்ன பண்ணலாம்னா 3 எலக்ட்ரான் நைட்ரஜன் வந்து கொடுக்குது, இங்க இருந்து ஒரு 3 கொடுக்குது, இன்னொரு நைட்ரஜன் ஒரு 3 கொடுக்குது. ஸோ மியூச்சுவலா ஷேர் பண்ணி ஃபைனலா இப்ப கவுண்ட் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இந்த வளையத்துக்குள்ள 8 இருக்கு. அடுத்து இந்த வளையம் பாருங்க, இங்க ஒரு வளையம் இருக்கா, இந்த வளையத்துக்குள்ள எத்தனை இருக்கு? இப்போ வந்து இந்த வளையத்துக்குள்ள எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இங்கேயும் 8 இருக்கு, அப்ப இங்கேயும் 8 இருக்கு. ரெண்டுமே ஸ்டேபிள் டிஸ்ட்ரிபியூஷனா மாறிடுச்சு.
ஸோ இது ஒரு ஸ்டேபிள் காம்பவுண்டா மாறி இருக்கு. அப்ப இங்க 6 எலக்ட்ரான் இருக்கு. அப்ப 6 எலக்ட்ரான்னா ட்ரிபிள் பாண்ட். அப்ப n ட்ரிபிள் பாண்ட் n. ஓகே, ஸோ இதுதான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் a molecule of ammonia. அமோனியாவோட ஃபார்முலா NH3. அதோட எலக்ட்ரான் டாட் ஸ்ட்ரக்சர் வரைய முடியுமான்னு கேட்குறாங்க. அண்ட் அதோட நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் என்ன, சிங்கிள் டபுள் ஆர் ட்ரிபிள் பாண்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது நம்ம வந்து பார்ப்போம் தனியா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து மீத்தேன் கொடுக்குறாங்க. நம்ம மேலேயே வந்து மீத்தேனோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம், CH4. இது என்ன சொல்லுவாங்கன்னா கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ், CNG பயோகேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா? ஸோ மீத்தேனோட ஃபார்முலா CH4. கார்பன் வந்து டெட்ராவேலன்ட், 4 ஹைட்ரஜன்ல இருந்து ஒவ்வொரு ஆட்டமா வாங்கி அதுவும் ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷனை மாறிடுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ என்னன்னா கோவலன்ட் பாண்ட் நமக்கு ஃபார்ம் ஆகுது. கோவலன்ட் பாண்ட் இஸ் நத்திங் பட் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான் பேர். கரெக்டா? கோவலன்ட் பாண்ட்னா என்னது? ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான் பேர். ஸோ இந்த மாதிரி ஷேர் பண்ணி நமக்கு ஃபார்ம் ஆகுற காம்பவுண்ட் கம்பேர் டு அயானிக் காம்பவுண்ட் இதோட மாலிகுலர் ஃபோர்ஸ், அதாவது இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அதை நம்ம மேலேயே பார்த்தாச்சு. அதனால இதனுடைய மெல்டிங் பாயிண்ட்ஸும் பாயிலிங் பாயிண்ட்டும் கம்மியா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இது மியூச்சுவலா ஷேர் பண்றதுனால இதுக்குன்னு சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் இருக்காது. சப்போஸ் அயானை வந்து கொடுத்துச்சுன்னா நம்ம வந்து பாசிட்டிவா, அதாவது எலக்ட்ரானை வந்து கெயின் பண்ணுச்சுன்னா அதை நம்ம நெகட்டிவா மாத்திக்கலாம், லாஸ் பண்ணுச்சுன்னா பாசிட்டிவா மாத்திக்கலாம். இங்க மியூச்சுவலா ஷேர் பண்றதுனால அயான் ஃபார்மேஷன் இருக்காது. ஸோ எலக்ட்ரிசிட்டியை வந்து கண்டக்ட் பண்ணாது, புவர் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியா இருக்கும். ஸோ இதுல நம்ம வந்து கார்பன் பத்தி, கார்பன் எப்படி காம்பவுண்ட் மேக் பண்ணும், அது எப்படி ஸ்டேபிள் பொசிஷனா அடையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலா பார்த்தோம். ரிமைனிங் கான்செப்ட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.